அன்னை மரியாளிலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாலை பொழுதினிலே நாம் அனைவரும் பெசன்ட் நகர் திருத்தலத்திலே இருக்கின்ற நம்முடைய ஆரோக்கிய அன்னையின் திருவுருவத்தின் முன்பாக ஒன்றாக குடும்பமாக இணைந்து மே மாதத்தின் இறுதி நாளாகிய இன்று அன்னைக்கு புகழ் பாடி அவருடைய பரிந்துரையால் நமக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் பெற வந்திருக்கும் உங்களை அன்புடன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வரவேற்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இல்லத்திலே இருந்தவாறு பக்தியுடன் குடும்பமாக இந்த பக்தி முயற்சியில் பங்கு பெற்று நிறைவாக உங்களுக்கு வேண்டிய உடல் உள்ள ஆன்மீக நலன்களை அன்னையிடம் பெற நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். மே மாதத்தின் இறுதி நாள் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அத்தோடு பெருவிழாவாகிய பெந்தகோஸ்து விழாவையும் இன்று கொண்டாடுகின்றோம். எவ்வாறு அன்னையின் வாழ்க்கையில் தூய ஆவியானவரின் பங்கு இன்றி அமையாததாக இருந்ததோ, அதே போன்று நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் அன்னையின் பரிந்துரையால் ஆவியில் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்கு சான்று பகர நம்மையே அர்ப்பணித்து இந்த பக்தி முயற்சியை இப்பொழுது ஆரம்பிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். இறைவன் உரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் உரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தாள். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். அனைவரும் அமர்வோம். தேவமாதாவின் வணக்க மாதத்தின் இறுதி நாள் 31ஆம் தேதி. நம்மை தேவ மாதாவுக்கு ஒப்பு கொடுப்பதன் பேரில் ஒன்றாவது இந்த ஒப்பு கொடுத்தலின் இயல்பு, இரண்டாவது அதன் கடமை, மூன்றாவது அதன் பயன். ஒன்றாவது, நம்மை தேவ மாதாவுக்கு ஒப்பு கொடுத்தலானது இந்த பரமநாயகிக்கு பொருந்தும்படியாகவும் நமக்கு பயனுள்ளதாய் இருக்கும்படியாகவும் உண்மையாய் இருக்க வேண்டும், குறையில்லாமல் இருக்க வேண்டும், நிலைமையாய் இருக்க வேண்டும். அந்த பரமநாயகிக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது உட்கருத்தும் பக்தி வணக்கமுமின்றி நாவினால் மட்டும் வார்த்தைகளை பிரயோகிக்காமல் உறுதியான மனதோடும்
பக்தி வணக்கம் நிறைந்த சிநேகத்தோடும் அன்னைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவது, நம்மை தேவமாதாவுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் அனுசரிக்க வேண்டிய கடமைகளை நன்றாய் ஆராய்ந்து பார்த்து, நாம் பரலோக பூலோக ராக்கினியின் பிள்ளைகளும் ஊழியருமாய் இருக்கிறதினால் நமது வாழ்நாள் முழுவதும் தேவமாதாவுக்குரிய பக்தி வணக்கத்துடன் சேவித்து, நம்முடைய இருதய பட்சத்தோடு நம்முடைய அடைக்கலமாக மன்றாடி எங்கும் அன்னையின் மகத்துவ மேன்மை பரவும்படி செய்து, மணுமக்கள் எல்லாரும் அன்னைக்கு பணிவிடை செய்யுமாறு பிரயாசைப்பட்டு அன்னைக்குரிய ஆராதனையை எவ்விடத்திலும் விளங்கும்படி செய்து, புண்ணிய மாதிரிகைகளை சுமுத்திரமாய் கண்டு பாவிப்பதே நமது பேரில் சுமந்த கடமையாகும். அதை செய்வதற்கு மனமும் உறுதியும் உண்டோ இல்லையோவென்று யோசித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது, நம்மை தேவமாதாவுக்கு ஒப்பு கொடுப்பதினால் உண்டாகும் பயனை குறித்து பக்தியுள்ள ஒருவர் எழுதி வைத்ததாவது: தேவமாதாவின் பேரில் வைக்கும் பக்தி வணக்கம் எண்ணிலும் சொல்லிலும் அடங்காத நன்மைகளை உண்டாக்கும் என்பதற்கு சந்தேகமில்லை. இந்த பரமநாயகியிடத்தில் ஏழைகள் செல்வங்களை அடைவார்கள். பிணியாளர் தங்களுடைய வியாதியில் வேண்டிய சுகத்தையும், கல்வி அறிவில்லாதவர்கள் கல்வியையும், பலவீனர் தைரியத்தையும், கஷ்டப்படுகிறவர்கள் தேற்றரவையும், வருத்தப்படுகிறவர்கள் இளைப்பாற்றியையும், அமைதியையும், யுத்தத்தில் அகப்பட்டவர்கள் சமாதானத்தையும், பாவிகள் மனந்திரும்புதலையும், இஷ்ட பிரயாசத்தையும், நல்லோர் புண்ணிய வழியில் வழுவாமையையும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் மோட்ச பாக்கியத்தையும் அடைவார்கள். இந்த பரம ஆண்டவளுடைய சகாயங்களை பெறாதவர் எவருமில்லை. அன்னையின் ஆதரவை பெறாத ராஜ்யமும் தேசமும் இல்லை. பூமியெங்கும் கிருபையால் நிறைந்திருக்கின்றன. அன்னையின் மாசற்ற இருதயம், இயேசுநாதரின் திரு இருதயம் நீங்களாக விலையேற பெற்றதுமாய், பரிசுத்தமுள்ளதுமாய், சாந்த குணமுள்ளதுமாய், கிருபை தயாளம் உடையதுமாய் இருக்கின்றபடியால் சகல சம்மனசுக்களையும் மோட்சவாசிகளையும் பார்க்கிலும் அதிக மேன்மையுள்ளதுமாய், நம்மை ஆதரித்து காப்பாற்றுவதற்கு விருப்பமுள்ளதுமாய் இருக்கிறது. ஜெபம். தேவ சிநேகத்தின் தாயாரே, உம்முடைய திருமைந்தனான இயேசு கிறிஸ்துநாதர் தமது திருப்பிதாவினிடத்தில் எமக்காக மனு பேசுவது போல, நீரடைந்த மீட்பரிடம் எங்களுக்காக மன்றாடுவதற்கு நியமிக்கப்பட்டவளாயிருக்கிறீர். அவரும் உமது மன்றாட்டுக்களை புறக்கணிக்க மாட்டாதவர் ஆதலால், நீர் எல்லாவற்றையும் அடைவதற்கு வல்லபமுள்ள கன்னியாயிருக்கிறீர். ஆதலால் நிர்பாக்கியருக்கு ஆதரவுள்ள உம்மிடத்தில் ஓடி வந்து உமது பேரில் என் நம்பிக்கையெல்லாம் வைக்கிறேன். உம்மால் ஆதரிக்கப்பட்டவள் நித்திய நரகத்திற்கு போகிறவள் அல்ல. அதனால் இவ்வுலகத்தில் இருக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை ஆதரித்து காப்பாற்றுவீராகில் கரையேறுவேன் என்கிறதே மறுக்கப்படாத சத்தியமாகும். ஓ தேவ அன்னையே, உம்மையே நம்பியிருக்கிறேன். இந்த நம்பிக்கையோடு மரித்து இரட்சணியத்தை அடைவேன் என்று நம்புகிறேன். இன்று அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜெபமாவது: உம்முடைய பிள்ளைகளாயிருக்கிற எங்களை காப்பாற்றி இரட்சியும் தாயாரே. 31ஆம் நாளாகிய இன்று நாம் செய்ய வேண்டிய நற்செயல். இந்த நாளை தேவமாதாவை குறித்து ஒரு பெரிய நாளாக கொண்டாடுவது.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தை 14 மற்றும் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-13 முடிய. இயேசுவின் சீடர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்போது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிடமிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதெப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபதோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளில் கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கின்றோமே என்றனர். எல்லாரும் மலைத்து போய் இதன் பொருள் என்னவென்று ஒருவரோடொருவர் கேட்டவாறு மனம் குழம்பி நின்றனர். இவர்கள் இனிய மதுவை நிரம்ப குடித்துள்ளனர் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நன்றி. இறை இயேசுவில் பேரன்பிற்குரிய பேராயர் அவர்களே, இல்லங்களிலிருந்து இந்த அன்னையின் திரு நிகழ்வை கண்டு பங்கேற்கின்ற அன்னையினுடைய பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் இருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உயிர்ப்பு, விண்ணேற்றம், தூய ஆவியாருடைய வருகை என்கிற இந்த 3 விழாக்களும் நமது கிறிஸ்துவ விசுவாசத்தின் ஆணிவேராக இருக்கிறது. இந்த விழாக்கள், இந்த நிகழ்வுகள் முதல் முறை நடந்தபோது எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் மிக அமைதியாய்
நடந்தன. அந்த அமைதியான தருணங்களை கடந்த சில வாரங்களாக நாம் வாழ்ந்து வருகிறோம். இதுவரை நாம் தவறவிட்ட பல்வேறு உண்மையான புரிதல்களுக்கும் மறை உண்மைகளையும் நாம் சிந்தித்து பார்க்க இது தகுந்த வாய்ப்புகளை நமக்கு தந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதனுடைய பின்னணியில் இன்று நாம் 2 பெரும் விழாக்களை கொண்டாடுகிறோம். ஒன்று தூய ஆவியாருடைய திருவிழா, பெருவிழா. இன்னொன்று மே மாதம் 31ஆம் தேதி அன்னை மரியா எலிசபெத்தை சந்திக்கிற அற்புதமான அந்த விழா. இந்த நேரத்தில் மரியாளுடைய வாழ்விலே தூய ஆவியாருடைய பங்கு என்ன என்பதை பற்றி சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். May I invite you to reflect with me on the role of the Holy Spirit in the transformation of Mary's life. அன்னை மரியாவினுடைய வாழ்வு முழுவதுமே தூய ஆவியானவருடைய அவரோடு ஒன்றித்த வாழ்வாகத்தான் இருந்தது என்றாலும் அன்னை மரியாவினுடைய வாழ்வில் நடந்த 3 சிறப்பான நிகழ்வுகளை உங்களது கவனத்திற்கு, சிந்தனைக்கு, தியானத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதிலே 2 நிகழ்வுகளை இன்று நாம் கொண்டாடுகிறோம். ஒன்று இயேசு கருத்தரித்த போது, தி இன்கார்னேஷன். இரண்டாவது அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்த போது, த விசிட்டேஷன். மூன்றாவது பெந்தகோஸ்தே பெருவிழா, தூய ஆவியார் பொழியப்பட்ட போது, த பெந்தகாஸ்ட். முதலில் தூய ஆவியானவர் அன்னை மரியாளினுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய முதல் மாற்றம், அவர் இயேசுவை கருத்தரிக்கும் போது இறை பிரசன்னத்தினுடைய ஆலயமாக மாறுகிறார். The Holy Spirit transforms Mary into a temple of God in the incarnation. Incarnation is New Testament's first Pentecost. மரியாள் இயேசுவை கருவுற்றதுதான் புதிய ஏற்பாட்டில் முதல் பெந்தகோஸ்து நிகழ்வு. கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை அறிவித்த போது சொல்லுகிறார், லூக்கா நற்செய்தி 1வது பிரிவு 35வது இறை திருவார்த்தையிலே, தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்று. இந்த மறை உண்மையை ஆண்டவரின் தூதர் மீண்டும் புனித சூசையப்பருக்கு கனவிலே வெளிப்படுத்துகிறார். மத்தேயு நற்செய்தி 1வது பிரிவு 20வது இறை திருவார்த்தையிலே, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். தூய ஆவியானவரின் வருகை முதலில் பொழியப்பட்டது அன்னை மரியாளின் மீதுதான். மேரி
was the first disciple upon whom the Holy Spirit overshadowed. Mary had the first ever Pentecostal experience. Mary is transformed into a temple of God. அன்னை மரியாவினுடைய இந்த பெந்தகோஸ்து அனுபவம் அவரை இறைவனின் மாட்சி மிகுந்த ஆலயமாக மாற்றுகிறது. தூய ஆவியானவர் அன்னை மரியாவை புதிய உடன்படிக்கையின் பேழையாக மாற்றுகிறார். அன்னையின் கருவறை நற்கருணை பேழையாகவும் ஆண்டவரின் கோவிலாகவும் மாறுகிறது. நாமும் இறைவனின் அழைப்பையும் தூய ஆவியின் அருள் பொழிவையும் பெற்று நமது இதயங்களில் இறைவனின் தூய ஆவி மாட்சியுடன் குடிகொண்டிருக்க முயற்சி செய்வோம். நமது இதயங்களும் உடலும் இறைவனின் ஆலயங்களாக மாற தினம்தோறும் முயல்வோம். இதையேதான் புனித பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இப்படி சொல்லுகிறார்: உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டிருக்கிறார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் என்கிறார். தூய ஆவியானவர் அன்னை மரியாவின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய இரண்டாவது மாற்றம் எலிசபெத் அம்மாளை அவர் சந்தித்த போது மகிழ்ச்சியின் கருவியாக அவர் மாறுகிறார். The Holy Spirit transforms Mary into an instrument of joy during the visitation. கபிரியேல் வானதூதர் தன்னை விட்டு அகன்றதும் அன்னை மரியா செய்த முதல் செயல் தனது உறவினரான எலிசபெத்து முதிர்ந்த வயதில் கருத்தரித்திருக்கிறார் என்று வானதூதர் கபிரியேல் சொன்னதும் அவருக்கு உதவி செய்ய விரைந்து செல்லுகிறார்.